أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி வகுப்பிலே அவனுடைய அருளை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த அஸ்-ஸஹீஹுல் முஸ்னத் என்ற பிரசித்தி பெற்ற ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து கிதாபுல் ஃபிதன் அல் ஃபித்னா குழப்பங்கள் சோதனைகள் பற்றிய அத்தியாயத்தை படித்து வருகிறோம். அந்த அத்தியாயத்தின் 2வது பாடத்தை தான் இப்போது இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை தொடங்குவதற்கு முன்பு பல விஷயங்களை நாம் கூறினோம். முதல் பாடத்திலும் 4 ஹதீஸுகளை படித்து அதற்குரிய விளக்கங்களை கூறினோம். இன்றைய பாடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற பல செய்திகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள், நமக்கு விவரிக்கிறார்கள். பாடத்தின் ஆரம்பத்திலே இமாம் அவர்கள் இந்த பாடத்திற்கு தலைப்பிடுகிறார்கள். எப்படி என்றால், பாபு கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதரவுன பஅதி உமூரன் துன்கிரூனஹா. ஒரு செய்தியை நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹதீஸ் பாடத்திலே உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நற்பாக்கியம் என்னவென்றால், எப்போதெல்லாம் நபி அல்லது ரசூல் அல்லது முஹம்மது அல்லது தூதர் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற வேண்டும். ஹதீஸ் வகுப்பை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பை வேறெங்கும் நாம் பெற முடியாது. ஆகவே இந்த கல்வி வகுப்பை நம்முடைய ஸலவாத்தை அதிகரிப்பதற்கும் நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருமுறை ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 விசேஷமான கருணையை புரிகிறான், 10 தரஜாத்துகளை உயர்த்துகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான் என்று நாம் ஹதீஸிலே படிக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? சதரவுன பஅதி உமூரன் துன்கிரூனஹா. இது ஒரு ஹதீஸின் பகுதி. பின்னால் பாடத்திலும் அந்த ஹதீஸ் வர இருக்கிறது. அந்த ஹதீஸிலிருந்து ஒரு பகுதியையே இமாம் அவர்கள் தாங்கள் அமைத்த இந்த 2வது பாடத்திற்கு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். இது பொதுவாக முஹத்திஸுகளுடைய, ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய பண்பாகும். அதாவது தாங்கள் ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வை ஹதீஸுக்கு தலைப்பாக ஆக்காமல் ஹதீஸிலிருந்தே ஒரு பகுதியை அவர்கள் அந்த ஹதீஸிற்கு தலைப்பாக அமைத்து விடுவார்கள். இது ஹதீஸ் புத்தகங்களை தொடர்ந்து படிக்கின்றவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சதரவுன. தரவுன என்ற வார்த்தை அரபியிலே இதற்கு முதாரி என்று கூறப்படும். அதாவது நிகழ்காலம் வருங்காலம் இரண்டையும் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பார்க்கிறீர்கள். ச தரவுன, சீன் என்ற ஒரு எழுத்தை முன்னால் சேர்ப்பதின் மூலமாக வருங்காலத்தில் பார்ப்பதை குறிக்கும். ச தரவுன, நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது பின்னால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள்.
பாதி எனக்கு பின்னால், அதாவது என் மரணத்திற்கு பிறகு, உமூரன் துன்கிரூனஹா. உமூர் என்பது அம்ர் என்ற வார்த்தையின் பன்மை. அம்ர் என்றால் காரியம், நிலைமை, செய்தி, விஷயம், பொருள் என்று பல அர்த்தங்கள் இதற்கு வரும். சதரவுன பாதி உமூரன், எனக்கு பின்னால் பல காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். துன்கிரூனஹா, அந்த காரியங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அன்கர யுன்கிரு இன்காரன், இரண்டு பொருளிலே குர்ஆனிலும் சுன்னாவிலும் பயன்படுத்தப்படுகிறது. அன்கர என்றால் மறுத்தல் ஒரு பொருள். ஒரு காரியத்தை ஒருவர் செய்யும் போது அந்த காரியத்தை நீங்கள் தடுத்தாலோ அல்லது அந்த காரியத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலோ அன்கர என்று பயன்படுத்தப்படும். அன்கரத்து அலைஹி, நான் அவர் செய்த இந்த காரியத்தை எதிர்த்தேன், மறுத்தேன், தவறு என்று சுட்டிக்காட்டினேன். முன்கர் என்பது அதிலிருந்து வந்த பதம்தான். அதாவது மறுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட ஒரு செயல். இன்னொரு பொருள் நக்கிர என்பதிலிருந்து குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். ஃபனக்கிரஹும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வானவர்கள் வந்தபோது ஃபனக்கிரஹும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வானவர்களை அறியவில்லை. அன்கர என்பதற்கு அந்த ஒரு பொருளும் வரும். அதாவது ஒன்று மறுத்தல், எதிர்த்தல், தடுத்தல், இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தெரியாமல் இருப்பது. அன்கர் துக்க, நான் உன்னை நான் அறியவில்லை, உன்னை நான் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? தங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, தன் வஃபாத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். நீங்கள் பல காரியங்களை பார்ப்பீர்கள், அவற்றை நீங்கள் மறுப்பீர்கள், அவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முந்தைய பாடத்திலே பார்த்த சில ஹதீசுகளை வைத்துக் கொண்டு சஹாபாக்களை சாடிய மக்கள், சஹாபாக்களை விமர்சனம் செய்தவர்கள் இந்த ஹதீஸிற்கு என்ன விளக்கம் சொல்வார்கள்? இந்த ஹதீஸிற்கு அவர்கள் விளக்கமே சொல்ல முடியாது. காரணம் என்ன? சஹாபாக்களை மார்க்கத்தை விளங்குவதற்கு ஆதாரமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் இந்த ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சஹாபாக்களை குர்ஆன் சுன்னாவிற்கு யார் விளக்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது சஹாபாக்களுக்கு தெரியாத ஒன்று, புரிகிறதா? சஹாபாக்களுக்கு தெரியாத ஒன்று பின்னால் வரும். அதாவது மார்க்கத்திலே பலர் புதுமையான காரியங்களை செய்வார்கள், பிதஅத்துகளை செய்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்களாகிய நீங்கள் துன்கிரூனஹா, உங்களுக்கு தெரியாத பல காரியங்களை பின்னால் பார்ப்பீர்கள். அதாவது பின்னால் வருகிற மக்கள் இந்த மார்க்கத்திலே பிதஅத்தை செய்வார்கள், நீங்கள் அல்ல. புரிகிறதா? சதரவுன பாதி உமூரன் துன்கிரூனஹா, எனக்கு பின்னால் பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப அந்த பிதஅத்துகள் உங்களிடத்திலே இல்லை, பின்னால் தான் உருவாகும். துன்கிரூனஹா, நீங்கள் அவற்றை தடுப்பீர்கள், நீங்கள் அவற்றை மறுப்பீர்கள், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதாவது மார்க்கத்தில் சஹாபாக்கள் அறிந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகோலாக வைக்கிறார்கள். தரவுன பாதி உமூரன் துன்கிரூனஹா, எனக்கு பின்னால் பல காரியங்களை காண்பீர்கள், துன்கிரூனஹா, அவற்றை நீங்கள் மறுப்பீர்கள். அப்ப ஒரு சஹாபி ஒரு காரியத்தை மறுக்கிறார் என்றால், தடுக்கிறார் என்றால், வெறுக்கிறார் என்றால் அந்த காரியம் இந்த மார்க்கத்தில் புதுமையாக செய்யப்பட்ட பிதஅத்தாகும். அந்த காரியம் என்பது கண்ணால் பார்க்கப்படுகிற காரியமாக இருந்தாலும் சரி, அறிவால் புரிந்து கொள்ளப்படுகிற கருத்தாக இருந்தாலும் சரி, அம்ர் என்பது அனைத்திற்கும் பொருந்தும். சரியா? வெளியிலே செய்யப்படுகிற செயலாக இருந்தாலும் சரி, கருத்து சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இந்த அம்ர் என்ற பதத்திற்குள் வரும். சதரவுன பாதி உமூரன் துன்கிரூனஹா, பின்னால் வருகின்ற ஹதீஸினுடைய ஒரு பகுதி. இந்த இடத்துல நாம் இதற்கு தேவையான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். புரிஞ்சிச்சு அந்த விஷயம்? அப்ப சஹாபாக்கள் எந்த காரியத்தை புரிந்தார்களோ அது மார்க்கம். சஹாபாக்கள் எந்த காரியத்தை மறுத்தார்களோ அல்லது சஹாபாக்களுக்கு எது தெரியவில்லையோ அது மார்க்கம் இல்லை, அது மார்க்கம் இல்லை. வகால அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரிகளிலே ஒருவர்,
قال النبي صلى الله عليه وسلم اصبروا حتى تلقوني على الحوض. இதுவும் ஒரு நீண்ட ஹதீஸினுடைய பகுதி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்தின் போது, ஹுனைன் யுத்தத்திற்கு பிறகு கனிமத்துகளை பங்கு வைக்கும் போது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. சிலர் பேசினார்கள், பாருங்கள், வறுமையான நிலையிலே எங்களிடத்திலே வந்தார், நாங்கள் அவருக்கு உதவினோம், அவரை சேர்த்தோம். இப்போது செல்வம் வந்தபோது தங்கள் குடும்பத்தாருக்கு, தங்கள் வம்சத்தாருக்கு அதிகம் கொடுக்கிறார்கள், அதாவது எங்களை விட்டு விட்டார்கள் போல என்று சிலர் பேசிய போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை அழைக்கிறார்கள், அன்சாரிகளை அழைக்கிறார்கள். அதிலே அவர்களுடைய தலைவரும் இருக்கிறார். அந்த சாதை பார்த்து கேட்கிறார், அன்சாரிகளின் தலைவரே, மக்கள் பேசினார்கள், உன் நிலைப்பாடு என்ன? சஹாபாக்கள் பொய் பேச மாட்டார்கள், நயவஞ்சகம் காட்ட மாட்டார்கள், பிறரை மகிழ்விப்பதற்காக எதையும் சொல்ல மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் மக்களில் ஒருவன் தானே, நானும் மக்களில் ஒருவன் தானே என்று தன் நிலைப்பாட்டை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அன்சாரிகளே, மக்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அழைத்து செல்ல நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை அழைத்து செல்வது உங்களுக்கு விருப்பமாக இருக்கவில்லையா? சஹாபாக்கள் அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். மக்கள் எல்லாம் துன்யாவின் செல்லங்களை அழைத்து செல்ல, தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து செல்ல, அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு செல்வது உங்களுக்கு விருப்பமாக இல்லையா? என்ன பதில் சொல்ல முடியும்? யா ரசூலல்லாஹ், பொருந்தி கொண்டோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அன்சாரிகளே, மக்கள் எல்லாம் ஒரு பாதையிலே சென்றால், நீங்கள் ஒரு பாதையில் சென்றால், நீங்கள் செல்கிற பாதையில் தான் நான் செல்வேன். அன்சாரிகளே, மக்களெல்லாம் என்னுடைய மேலாடை என்றால், நீங்கள் என்னுடைய உள்ளாடை, என்னுடைய உடலோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆடை என்று சொன்னார்கள். அன்சாரிகளே, ஹிஜ்ரத் என்ற ஒரு சிறப்பு இல்லை என்றால், நான் உங்களில் ஒருவனாகத்தான் பிறந்திருப்பேன். பாருங்கள், வாழ்க்கை உங்களோடு தான், மரணம் உங்களோடு தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய அந்த சிறப்பை கூறிவிட்டு கூறிய நீண்ட ஹதீஸினுடைய தொடரைத்தான் இமாம் அவர்கள் இந்த பாடத்தின் தலைப்பிலே கொண்டு வருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹௌதி. ஹதீஸில் என்ன வருகிறது? தங்கள் அன்சாரிகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்பிரு, விசாலமான பொருளை கொண்ட, இன்னும் சொல்வதென்றால் கடலை விட விசாலமான, வானத்தை விட விசாலமான, இந்த ஆகாயத்தை விட விசாலமான வார்த்தை இஸ்பிரு, பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், சபர் செய்யுங்கள். இஸ்பிரு, எல்லா காரியத்திற்கும் இது பொருந்தும். வணக்க வழிபாட்டுக்கு பொருந்தும், சோதனைக்கு பொருந்தும், சந்தோஷமான நேரத்திலும் பொருந்தும், எல்லா நேரத்திலும் பொருந்துகின்ற வார்த்தை தான் பொறுத்துக் கொள்ளுங்கள். இஸ்பிரு, சபராக இருங்கள், நிதானம் காணுங்கள். ஹத்தா தல்கௌனி அலல் ஹௌதி, ஹத்தா தல்கௌனி அலல் ஹௌதி. சென்ற பாடத்திலே படித்தோம், அல் ஹௌதுல் கௌசர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விசேஷமான நீர் தடாகம். அந்த நீர் தடாகத்திலே என்னை நீங்கள் சந்திக்கிற வரை பொறுமையாக இருங்கள். இந்த ஹதீஸிலே அன்சாரிகளுடைய ஈமானுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி கூறுகிறார்கள், நீங்கள் நிச்சயமாக என்னை ஹவுதுல் கௌசரிலே சந்திப்பீர்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் மாற்றமாகுமா? அவர்கள் அறிவிக்கின்ற முன்னறிவிப்பிலே மாற்றம் நிகழுமா? நிச்சயமாக நிகழாது. அன்சாரிகள் ரசூலுல்லாஹுவை ஹவுதுல் கௌசரிலே சந்திப்பார்கள். ஹத்தா தல்கௌனி அலல் ஹௌதி. என்ன சொல்ல வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீங்கள், நான் இவர்களுக்கு இந்த செல்வத்தை பங்கு வைத்து கொடுத்ததால் உங்களை விட்டுவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டீர்களே, அப்படி அல்ல. நான் உங்களை விடவில்லை. நான் உங்களை விட இந்த மக்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று எண்ணினீர்களே, அப்படி அல்ல. அது என் காலத்திலே நிகழாது. எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள், உங்களை ஒதுக்கி விடுவார்கள், உங்களை மறந்து விடுவார்கள். எனக்கு பின்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். அசாரத்தன் பின்னால் வர இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும்
செல்வத்தால் தேர்ந்தெடுத்தல், செல்வத்தை கொண்டு தேர்ந்தெடுத்தல், செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டும் ஒதுக்குதல், பொதுமக்களிலே ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டும் செல்வத்தை ஒதுக்குதல், இது மறுமையை அஞ்சாத எல்லா அரசியல்வாதிகளிடத்திலும் எல்லா தலைவர்களிடத்திலும் இருக்கின்ற ஒரு கெட்ட குணம். மறுமையை நம்பியவர்கள் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தவறிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இல்லை என்றால் ஆட்சி அதிகாரம் கையிலே கிடைத்து விட்டால் சொத்துக்களை எல்லாம், செல்வங்களை எல்லாம், அரச கஜானாக்களை எல்லாம் தங்கள் குடும்பத்திற்கு என்றே ஒதுக்கி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். இப்படி ஒரு நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அப்போது பொறுமையாக இருங்கள், என்னை ஹவுதிலே சந்திக்கின்ற வரை. அப்படித்தான் அன்சாரிகள் அல்ஹம்துலில்லாஹ் பொறுமை காத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாடத்தின் ஆரம்பத்திலே இமாம் அவர்கள் கூறுகின்ற இந்த ரெண்டு பெரிய ஹதீசுகளுடைய இரண்டு பகுதிகள், முதல் பகுதியிலே சதரவுன பாதி உமூரன் துன்கிரூனஹா, நீங்கள் அறியாத, நீங்கள் மறுக்கின்ற பல காரியங்களை எனக்கு பின்னால் பார்ப்பீர்கள். இரண்டாவது ஹதீஸிலே ஹவுதிலே என்னை சந்திக்கின்றவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். தங்களுடைய இரண்டாவது பாடத்திற்கு இந்த இரண்டு தலைப்புகளையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமைத்ததின் மூலமாக நமக்கு கொடுக்கிற கல்வி என்னவென்றால், இரண்டு விதமான சோதனைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் அதை பயந்து கொள்ளுங்கள். ஒன்று என்ன? மார்க்கத்திலே ஏற்படுகிற குழப்பம். மார்க்கம் குழப்பமானதல்ல, புரிகிறதா? மார்க்கம் தெளிவானது, மார்க்கம் தூய்மையானது, பகலை விட வெளிச்சமானது. ஆனால் சிலர் மார்க்கத்திலே புதிய கருத்துக்களை புகுத்தி அதிலே குழப்பம் செய்வார்கள். உமூரன் துன்கிரூனஹா, அப்போது அளவுகோலாக நீங்கள் யாரை எடுக்க வேண்டும்? புரிகிறதா? பல கூட்டங்கள் பிரிவார்கள். குர்ஆன் சுன்னா என்ற பெயரிலும் பிரியலாம், சலஃப் என்ற பெயரிலும் பிரியலாம், தேவபந்தி என்ற பெயரிலும் பிரியலாம், பரேலவி என்ற பெயரிலும் பிரியலாம், தௌஹீத் என்ற பெயரிலும் பிரியலாம், முஜாஹித் என்ற பெயரிலும் பிரியலாம். எத்தனை பெயர்களில் வேண்டுமானாலும் கூட்டங்கள் பிரியலாம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு சூட்டிக் கொள்கிற பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. புரிகிறதா? அவர்கள் தங்களுக்கு ஒரு பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு இன்று பலரை நீங்கள் பார்க்கலாம், ஜமாத்தே இஸ்லாமி என்று தங்களுக்கு வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாமிற்கும் அவர்களுக்கும் இடையிலே வெகு நீண்ட தொலைவெளி இருக்கும். சிலர் தங்களுக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று வைத்துக் கொள்வார்கள். இஸ்லாமுக்கும் அவர்களுக்கும் இடையிலே நீண்ட தொலைவு இருக்கும். இப்படி பெயர்களை தங்களுக்கு சூட்டிக் கொள்வதால் அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான். என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள், என்ன நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள்? சஹாபாக்கள் பின்பற்றிய வழியிலே இருக்கிறீர்களா, அதை விட்டு விலகி இருக்கிறீர்களா? புரியுதா உங்களுக்கு? இதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட தங்களுடைய இக்திதாஉ ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நூலிலே மிக விரிவாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் கூட சிலர் தங்களை அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னார்கள். வெற்றி பெற்ற கூட்டம் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கின்றார்கள், அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸை உடையவர்கள், அவர்கள்தான் சலஃபுகள், அவர்கள்தான் மன்ஹஜ் சலஃபை பின்பற்றுபவர்கள். ஆனால் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு, மன்ஹஜ் சலஃப் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு மாற்றமாக நடந்தால் பெயரை சூட்டிக் கொள்வதால் மட்டும் வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. எப்படி முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதால், இஸ்லாமின் பக்கம் தன்னை சேர்த்துக் கொள்வதால் மட்டும் வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. எதுவரை இஸ்லாத்தை வாழ்க்கையில் பின்பற்ற மாட்டார்களோ. அப்ப மார்க்கத்திலே ஏற்படுகிற குழப்பங்கள், சதரவுன பஅதி உமூரன் துன்கிரூனஹா, சதரவுன பஅதி உமூரன் துன்கிரூனஹா. எல்லா குழப்ப காலங்களிலும் நமக்கு அளவுகோல் யார்? ஒவ்வொரு கூட்டமும் குர்ஆன் சுன்னாவை வைத்து வாதிடும். காதியானிகள் கூட இன்று நீங்கள் அவர்களிடத்திலே பேசினால், அவர்கள் உங்களிடத்திலே பேசினால் குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு வருவார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி? நஃப்ஸுடைய விளக்கத்திற்கு ஏற்ப, தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப. அப்ப அளவுகோல் யார்? சதரவுன பஅதி உமூரன் துன்கிரூனஹா. சஹாபாக்கள் அங்கே அளவுகோல். எது சஹாபாக்களிடத்திலே அறியப்படவில்லையோ அது மார்க்கம் இல்லை, அழகாக ஒதுக்கி விடலாம். சின்ன பையனிடத்தில் பேசினால் கூட புரிந்து கொள்வான். இந்த விளக்கத்தை அவனிடத்தில், இந்த உரைகளை அவனிடத்திலே கொடுத்து விட்டால் கூட எவ்வளவு பெரிய
தத்துவங்கள் வியாக்கியானம் பேசக்கூடியவன் வந்தால் கூட ஒரே ஒரு கேள்வி, குர்ஆனுக்கு நீங்கள் சொல்கிற இந்த விளக்கத்தை, ஹதீஸுக்கு நீங்கள் சொல்கிற இந்த விளக்கத்தை, மார்க்கத்திற்கு நீங்கள் சொல்கிற இந்த விளக்கத்தை, மார்க்கத்தில் நீங்கள் செய்கிற இந்த செயலை நபித்தோழர் ஒருவர் செய்திருக்கிறாரா? புரிகிறதா? நபித்தோழர்கள் இதை பேசி இருக்கிறார்களா? முடிந்தது. இல்லை என்றால் அது மார்க்கம் இல்லை, ஒதுக்கி வைத்து விடுங்கள். இல்லை என்றால் மார்க்கம் இல்லை அது. அப்ப எத்தனையோ அறிவியல் விஷயங்கள் இருக்கின்றனவே, புதுமையான கண்டுபிடிப்புகள் இருக்கின்றனவே, இவற்றையெல்லாம் சஹாபாக்கள் அறிந்திருக்கவில்லையே. அன்பிற்குரியவர்களே, ஷரீஅத்தை பற்றி பேசுகிறோம். ஷரீஅத் என்பது சொர்க்கத்தின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களை, கொள்கைகளை, பேச்சுகளை குறிக்கும். இதுதான் ஷரீஅத். புரிகிறதா? நாம் இப்போது கண்டுபிடித்திருக்கின்ற இந்த அறிவியல்களோ, இந்த கண்டுபிடிப்புகளோ, இவற்றிற்கும் சொர்க்க பாதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, சொர்க்கத்திற்குரிய பாதை இருக்கிறது, சொர்க்கத்திற்குரிய அமல்கள் இருக்கின்றன. இவை ஷரியத்திற்குள் வராது. ஷரியத்தோடு ஒன்று முரண்பட்டால், அதாவது ஷரியத்திலே ஏற்கனவே நிரூபணமான ஒரு உண்மைக்கு இது முரண்பட்டால் இதை ஒதுக்கப்படும். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதென்றால், இன்று ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய விந்தை எடுத்து செயற்கை முறையிலே கருத்தரிக்க வைப்பது, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடைய விந்தை சேர்க்கிறார்கள், இது கூடாது. ஏனென்றால் மார்க்கத்தில் அறியப்பட்ட ஒன்று, தகப்பன் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு குழந்தையை அந்த குழந்தையின் தகப்பனோடு சேர்க்க வேண்டும். அப்ப இது போன்ற நம்ம மார்க்கத்தில் அறியப்பட்ட அடிப்படைகளை கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை நாம் உரசி பார்த்து விடலாம். அவை கூடுமா கூடாதா என்று. இரண்டாவது ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யா சார்ந்த சோதனைகளை நமக்கு சொல்லுகிறார்கள். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டாவது கருத்தாக நமக்கு பதிவு செய்கிறார்கள். சோதனையில் பெரிய சோதனை எது? மார்க்கத்தில் சோதிக்கப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையே கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், எங்கள் மார்க்கத்தில் எங்களை சோதித்து விடாதே. அல்லாஹும்ம லா தஃப்தின்னா ஃபீ தீனினா. யா அல்லாஹ், எங்கள் மார்க்கத்தில் எங்களை சோதித்து விடாதே. ஒருவன் கை இல்லாமல், கால் இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல், துன்யாவிலே எதுவும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். துன்யாவிலே அத்தனை சோதனைகளையும் அவன் சந்தித்து விடலாம். ஆனால் தீனிலே அவன் சோதிக்கப்பட்டால், புரிகிறதா? தீனிலே அவன் சோதிக்கப்பட்டால், அல்லாஹ் அவனை உறுதிப்படுத்தவில்லை என்றால் அவனுடைய மீளுமிடம், அவனுடைய இறுதி தங்குமிடம் எங்கே ஆகிவிடும்? எங்கே ஆகிவிடும்? நரக படுகொலியிலே ஆகிவிடும். யா அல்லாஹ், எங்களை தீனிலே சோதித்து விடாதே. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தஆத்திக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உன் தீனின் மீது என் உள்ளத்தை புரட்டு. உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, உன் வழிபாட்டின் மீது என் உள்ளத்தை திருப்பி வை. வேற பக்கம் திரும்பிடக்கூடாது. உன் வழிபாட்டையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், உன் தீனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பிரார்த்தனைகள்! اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. அப்ப இந்த உள்ளம் தடுமாறி விடாமல் இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப சோதனையிலே பெரிய சோதனை என்ன? தீனிலே ஒருவன் சோதிக்கப்படுவது. ஒரு நாள் ஒருவன் ஒரு தொழுகையை விட்டால் அதுதான் அவனுக்கு பெரிய சோதனை. 1 கோடி ரூபாய் நஷ்டமாகிவிட்டது வியாபாரத்தில். இந்த கோடி என்பது ஒரு பெரிய விஷயம். முன்னால் எல்லாம் ஆயிரங்களே பெரிய விஷயமாக இருந்தன, இப்போதெல்லாம் 1000 ஒன்றுமில்லை. 1 கோடி ரூபாய் ஒருவனுக்கு நஷ்டமாகிவிட்டது. பெரிய விஷயமா? பெரிய விஷயமானால் ஒருவனுக்கு ஒரு நாளிலே தொழுகை தவறி விடுவதை விட்டதை விட அது பெரிய விஷயம் அல்ல. ஒரு நாளிலே ஒருவன் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதை விட பெருசல்ல அவனுக்கு 1 கோடி ரூபாய் இழந்தது. ஏன்? 1 கோடி ரூபாயை இழந்த காரணத்தால் இவனுக்கு துன்யா தவறியது. ஆகிரத்திலே இந்த சோதனைக்கு பதிலாக அவனுக்கு நன்மைகள் எழுதப்பட்டனவா இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கு துன்யாவுடைய சோதனைகள் வந்தால் அங்கே நடப்பது என்ன நடக்கிறது? புரியுதா இல்லையா? என்னோட தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்ன நடக்கும்? அவனுக்கு
ஆகிரத்திலே நன்மைகள் எவ்வளவு கவலைப்படுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய கவலைகளின் அளவிற்கு அவனுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு பாவத்திலே சிக்கினால் அதுவும் அந்த பாவம் கொள்கை சார்ந்த பாவமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொள்கையிலே ஃபித்னா ஏற்பட்டால் ஒரு பிதஅத்வாதியோடு பேசிவிட்டான், அவன் ஒரு குழப்பத்தை இவனுடைய உள்ளத்திலே போட்டான் என்றால் நடக்குதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனையிலே பெரிய சோதனை தீனிலே ஏற்படுகின்ற சோதனை. ஆகவேதான் சஹாபாக்கள் பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தவிர செய்ததை தவிர வேறு எதையும் என்ற இடத்திலே கொண்டு வராதீர்கள். புரிகிறதா? அப்படியே பரிசுத்தமாக அதை பாதுகாக்க விரும்பினார்கள். இன்று குறிப்பாக பல இயக்கங்கள், பல குழுக்கள் மார்க்கத்தின் பெயரால் தோன்றிவிட்ட நிலையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சந்திக்கின்ற சோதனைகளிலே பெரிய சோதனை இந்த துன்யாவிலே, இந்த நாட்டிலே நாம் மைனாரிட்டியாக இருப்பதோ, கல்வி அறிவில்லாமல் இருப்பதோ, அல்லது வியாபாரத்திலே முன்னேறாமல் இருப்பதோ, பொருளாதாரத்திலே முன்னேறாமல் இருப்பதோ, இவையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக 70,000 மக்களை, மூமின்களை நெருப்பிலே போட்டு பொசுக்கினான் ஒரு மன்னன். பொசுக்கினானா இல்லையா? எங்கே பொசுக்கினான், எப்போது பொசுக்கினான், எங்கே கூறப்படுகிறது? அது சூரத்துல் புரூஜிலே கூறப்படுகிறது. 70,000 மூமின்களை மன்னன் அகழ் தோண்டி நெருப்பு மூட்டி ஒவ்வொருவராக அதிலே போட்டான். கடைசியாக ஒரு குழந்தை பெற்றெடுத்த கை குழந்தையோடு வருகின்ற ஒரு பெண், அந்த பெண்ணின் மீது கூட இரக்கம் காட்டவில்லை. அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் அந்த நெருப்பிலே போடப்படுகிறார்கள். நடக்குதா இல்லையா? இதை விட பெரிய சோதனையை நாம் சந்திக்கிறோம். இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டாலே ஃபிரௌனுடைய ஆட்கள் அந்த ஆண் குழந்தையை ஆட்டை அறுப்பது போன்று கழுத்தை அறுத்து போட்டுவிட்டு போய்விடுவார்கள் தாய்க்கு முன்னால், தகப்பனுக்கு முன்னால். அப்படிப்பட்ட சோதனையை நாம் சந்திக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலர்களிலே எப்படிப்பட்ட உறுதியான மூமின்கள் இருந்தார்கள் என்றால், அவர்கள் மூமின் ஆகிவிட்டார்கள் என்பது காபிர்களுக்கு தெரிந்தால் அவரை கொண்டு வந்து நிற்க வைப்பார்கள். இரும்பு சீப்பை கொண்டு வந்து அவனுடைய உடலை அப்படியே வருடி எடுப்பார்கள். தோலெல்லாம் நீங்கி கடைசியிலே சதையாக அப்படியே காட்சி அளிப்பான். அப்போது கூட அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டதில்லை. அப்படிப்பட்ட சோதனையை நாம் சந்திக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ரவேலர்களே ஒருவர் இப்படியும் இருந்தார். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கொண்டு வரப்பட்டார். நிறுத்தப்பட்டு ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவருடைய தலையிலிருந்து அப்படியே அவர் உயிரோடு இருக்கும் அந்த நிலையிலேயே அப்படியே அறுத்து 2 துண்டாக விழுந்தார். மா ரத்தஹு அன் தீனிஹி. அப்படிப்பட்ட துன்பமும் அவரை அவருடைய மார்க்கத்திலிருந்து திருப்பவில்லை. அல்லாஹ் அக்பர். அத்தகைய சோதனையா நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று இந்த புது இயக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் மிக அறிந்தவன் ரப்புல் ஆலமீன் என்னென்ன நிலைப்பாட்டை தங்களுக்கு மாற்றிக்கொண்டார்கள், அல்லாஹ் வழிகாட்டுவானாக. அப்ப சோதனையிலே பெரிய சோதனை தீனிலே ஏற்படுகிற சோதனை. ஆகவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 2வது பாடத்தின் முதல் பாடத்திலும் அதைத்தான் சொன்னார்கள், 2வது பாடத்தின் ஆரம்பத்திலும் அந்த தலைப்பிலும் இதைத்தான் சொல்லுகிறார்கள். தீனுடைய குழப்பத்தை முதலிலே பயந்து கொள்ளுங்கள். அப்படி குழப்பமான காலம் வரும்போது, அப்படி ஃபித்னாவுடைய காலம் வரும்போது, புதிய கருத்துகள், புதிய இயக்கங்கள், புதிய கூற்றுகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது உரைகளாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை? சஹாபாக்களை. சதரவுன பஅதி உமூரன் துன்கிரூனஹா. 2வது சோதனையை சொல்கிறார்கள், துன்யா சார்ந்த சோதனை. என்ன? ஆட்சி அதிகாரம் எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது? ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு கிடைக்கிறது. சொத்துகள் எல்லாம், செல்வங்கள் எல்லாம், அரசாங்கத்தினுடைய கஜானாக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. நமக்கு இல்லையே என்று நீங்கள் ஏங்க வேண்டாம். இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுதி. அன்சாரிகளுக்கு கூறிய இந்த அறிவுரை அவர்களுக்கு மட்டுமா, நமக்குமா? துன்யாவிலே சோதிக்கப்படுகிற, பொருளாதாரத்திலே சோதிக்கப்படுகிற ஆட்சியாளர்களின் மூலமாக, அரசியல்வாதிகளின் மூலமாக, ஆளும் வர்க்கத்தின் மூலமாக
இந்த துன்யா செல்வங்களிலே சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் இது பொருந்தும். புரியுதா இல்லையா? இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுதி. ஒன்றை சிந்தித்து பாருங்கள். அவர்களோடு போரிட்டு சண்டை செய்து எதிர்த்து எந்த துன்யாவை நீங்கள் அடைய முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு விதிக்காததை அடைய முடியுமா? அல்லாஹ் உங்களுக்கு எழுதாததை அடைய முடியுமா? அல்லாஹ் உங்களுக்கு எதை எழுதிவிட்டாலும் அது உங்களுக்கு கிடைத்துவிடும். அதற்காக நீங்கள் வாளெடுத்து சண்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. துன்யாவிற்காக நீங்கள் சண்டை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நேயத்திற்குரியவர்களே, உஹுத் போரிலே அந்த கனிமத்துகள் ஒன்று சேர்க்கும் நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையை விட்டுவிட்டு சிலர் கீழே இறங்கினார்கள். பிறகு தௌபா கேட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டார். அந்த நேரத்திலே சூரத்து நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான், மின்கும் மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆখিরা. உங்களிலே சிலர் துன்யாவை நாடினார்கள், சிலர் ஆখিরাத்தை நாடினார்கள். அல்லாஹ் அக்பர். எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருளை ஒன்று சேர்ப்பதற்காக நபியின் ஒரு கட்டளையை, நபியின் ஒரு சொல்லை விட்டுவிட்டு ஓடி வந்த போர் வீரர்களுக்கு அல்லாஹ் கூறினான், அதுவரை தங்களுடைய உயிரை கொடுத்து அவர்கள் தியாகம் போர் செய்து கொண்டிருந்தார்கள். சரியா இல்லையா? 50 பேர் மட்டுமே அத்தனை 100 குறைஷி குதிரைப்படை வீரர்களையும் அந்த மலையில நின்று தடுத்துக் கொண்டிருந்தார்கள். போர் முடிந்து விட்டது என்று கருதி அவர்கள் கீழே இறங்கினார்கள். ஒரு ஆய்விலே ஏற்பட்ட தவறு. அந்த நபியின் வீரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கனிமத்தை ஒன்று சேர்ப்பதற்காக நபியினுடைய கட்டளையை விட்டுவிட்டு வந்தவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், மின்கும் மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆখিরা. துன்யாவை நாடுபவனும் உங்களிலே இருக்கிறார், ஆখিরাத்தை நாடுபவனும் உங்களிலே இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஹராமை தேடுவதற்காக, ஹராமை சேர்ப்பதற்காக, ஹராமின் பக்கம் செல்வதற்காக வேண்டி தீனை விட்டு செல்கிறார்களே, இவர்களை என்ன சொல்வது? புரிகிறதா? ஹலாலை சேர்ப்பதற்கு ரசூலுடைய ஒரு கவுலை விட்டு விட்டு சென்ற அந்த நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் என்ன கூறினான்? துன்யாவை நாடுபவரும் உங்களில் இருக்கிறார், இந்த நிலைப்பாடு வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இங்கே ஹராமை சம்பாதிப்பதற்கு தீனை விட்டு விட்டு செல்கிறான். சொல்கிறான், எவ்வளவு காலம் பொறுப்பது? பொறுத்தது போதும் பொங்கியது. வசனங்கள் எல்லாம் அப்படியே பறக்கும். அதிகாரம் உங்களுக்குத்தான், ஆட்சி உங்களுக்குத்தான். என்னென்ன வசனங்கள்! ஒவ்வொருவரும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப, அவருடைய அறிவுக்கு ஏற்ப வசனங்கள் எல்லாம் பறந்து கொண்டே இருக்கும். வாலிபர்களை அப்படியே ரத்தத்தை சூடேற்றுவதற்காக, அவர்களை முறுக்கி விடுவதற்காக. கடைசியில் என்ன நடக்கும்? கடைசியில் என்ன நடக்கும்? இவர்களுடைய அடையாளமே தெரியாது, அட்ரஸே தெரியாது, எங்கே செல்கிறார்கள் என்று. இதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் மூலமாக, இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுதி. சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுதி. நீங்கள் கௌசர் அந்த தடாகத்தில் என்னை சந்திக்கின்ற வரை. அடுத்த ஹதீஸுக்குள்ளே செல்கிறார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து ஸைத் இப்னு வஹப் என்ற தாபிஈ அறிவிக்கிறார். قال قال لنا رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னக்கும் சதரவுன பஅதி அஸரதன் வ உமூரன் துன்கிரூனஹா. قالوا فما تأمرنا يا رسول الله؟ قال أدوا إليهم حقهم وصلوا الله حقكم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னக்கும், இன்னக்கும், இன்ன நிச்சயமாக, திட்டமாக, கும் நீங்கள், இன்னக்கும் திட்டமாக நீங்கள், சதரவுன பார்ப்பீர்கள் விரைவில், பாதி எனக்கு பின்னால். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிராக இருக்கின்ற வரை அங்கே தீனிலே ஃபித்னா என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்? வஹி இறங்குகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறார்கள், பிரச்சனை முடிக்கப்பட்டு விடுகிறது, குழப்பம் நீங்கி விடுகிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தினால் இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட பெரிய இழப்பு என்ன? வஹி துண்டிக்கப்பட்டது.
இதை நினைத்து சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், வஹி நின்று விட்டதே என்று. அபூபக்கர் உமர் அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் வருகிறார் உமரிடத்திலே, உமரே வாருங்கள் உம்மு ஐமனை சந்தித்து வருவோம். படித்திருக்கலாம் சஹீஹிலே. வாருங்கள் யாரை சந்தித்து வருவோம்? யாரை சந்தித்து வருவோம்? உம்மு ஐமனை. உம்மு ஐமன் யார்? சொன்னா 100 ரூபா உடனே கரெக்டா சொல்லணும். உம்மு ஐமன் யார்? ஒரே வார்த்தையில சொல்லணும். தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. உம்மு ஐமன் இடத்திலே செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமனை சந்தித்து வந்தார்கள், நாமும் சந்தித்து வருவோம். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவர்களை எல்லாம் சஹாபாக்கள் நேசித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மீதெல்லாம் பிரியம் வைத்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் சஹாபாக்கள் பிரியம் வைத்தார்கள். அபூபக்கருடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கருடைய அந்தஸ்து என்ன? அடுத்து கலீஃபா. அவர் சொல்கிறார் தன்னுடைய மந்திரி இடத்திலே, வாருங்கள் உம்மு ஐமனை சந்தித்து வரும். லட்சாதிபதியா, கோடீஸ்வரரா? உம்மு ஐமனை எதற்காக சந்திக்கிறார்கள்? நீண்ட விளக்கங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து வந்தார்கள், நாமும் சந்தித்து வருவோம். 2 பேரும் போய் போறாங்க. 2 பேரையும் வரவேற்றுட்டு உம்மு ஐமன் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கரும் உமரும் சொல்கிறார்கள், உம்மு ஐமனே, அல்லாஹ்விடத்திலே உள்ள அருள், அல்லாஹ்விடத்திலே உள்ள அருள் ரசூலுல்லாஹ்விற்கு மிக சிறந்தது என்பதை நீர் அறிய மாட்டீரா? இந்த துன்யாவை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதால் நீ ஏன் அழ வேண்டும்? இதைவிட சிறந்த ஒரு ஆகிரத்திற்கல்லவா அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று கூறிய போது உம்மு ஐமன் பதில் கூறுகிறார், தோழர்களே, அல்லாஹ்விடத்திலே உள்ளது ரசூலுல்லாஹ்விற்கு மிக சிறந்தது என்பதை நான் அறியாத காரணத்தால் அழவில்லை, மாறாக நான் அழுகிறேன். இன் கதஅல் வஹ்யு, வஹி நின்று விட்டதே, வானத்தின் செய்தி நமக்கு துண்டிக்கப்பட்டு விட்டதே என்று கூறி அவர்கள் மீண்டும் அழுகை பொங்க ஆரம்பித்து விட்டது. இதை கேட்ட அபூபக்கராலும் உமராலும் பொறுக்க முடியவில்லை, அவர்களும் கோவென்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்க, கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வதஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. ஒரு பெண் வந்து சொல்கிறார், ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவன் என்னை லிஹார் செய்து விட்டார். வானத்திலிருந்து வஹி இறங்குகிறது. ஆயிஷா சொல்லுகின்றார்கள், அந்த பெண் ரசூலுல்லாஹ்விடத்தில் என்ன பேசினார் என்பது அறையில் இருக்கின்ற எனக்கு கேட்கவில்லை, அர்ஷுடைய இறைவன் வசனத்தை இறக்கிவிட்டார். ஸைனப் ரசூலுல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு திரும்ப செல்கிறார். ஜிப்ரீல் செய்தியை கொண்டு வருகிறார். சென்ற ஸைனபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செய்தியை ஓதி காட்டுகிறார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தால் நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை ஒன்று. ரசூலுல்லாஹ்வுடைய மரணமே ஒரு பெரிய சோதனை. அதில் இன்னொரு சோதனை என்ன? வஹி நின்று விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிராக இருக்கின்ற வரை குழப்பம் என்பதற்கு அங்கே எந்த நிலைப்பாடும் கிடையாது. காரணம் என்ன? ஷரியத்துடைய அங்கீகாரம் அங்கே இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் யார் ஹதீஸிலே குறை காணுகிறாரோ அவர் ரசூலுல்லாஹ்விலே குறை காணுகிறார். இதே ஹுனைனுடைய யுத்தத்திலே ஒருவன் வருகிறான், துல் ஹுவைஸிரா, பெரிய தாடி, தலை மொட்டை அடித்தவனாக, சுஜூது செய்து 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 நெற்றி பெருத்தவனாக வருகிறான். அவனுடைய கீழ் ஆடையோ அவனுடைய கெண்டைக்கால் உயரத்திலே இருக்கிறது. இப்படி ஒருவனை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இப்படி ஒருவரை பார்த்தால் மார்க்கத்தை மிக அதிகம் பின்பற்றுகிறார் என்று சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அந்த நிலையில் தான் ஒருவர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், இஅ்தில் யா முஹம்மத் ஃபஇன்னக லம் தஅதில். முஹம்மதே, நீதமாக இரு, நீர் நீதம் செலுத்தவில்லை என்று. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானத்தில் உள்ள இறைவன் என் மீது நம்பிக்கை கொள்கிறான், நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ள மாட்டீர்களா? வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும். ஃபமன் யஅதில் இன் லம் அஅதில். நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் நீதமாக நடக்க முடியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்.
அபூபக்கர் கேட்கிறார்கள், அவன் திரும்பி சென்றதற்கு பிறகு, யா ரசூலல்லாஹ், நான் அவனை கொல்லட்டுமா என்று. நீண்ட சம்பவம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத், அவர்களுடைய வஃபாத்திற்கு முன்பு வரை தீனிலே குழப்பம் என்பதற்கு எந்த ஒரு நிலையும் இல்லை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன பஅதி அஸரத்தன், எனக்கு பின்னால் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இப்போ வரலாம், ஏன் ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப இந்த பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னு சொன்னா ஒரு விஷயத்தை நாம் எப்போது திரும்ப திரும்ப சொல்லுவோமோ, அதிகமா படிக்கிறதை விட அந்த விஷயத்தை ஒரு மஜ்லிஸ்ல திரும்ப திரும்ப பேசி மனசுல பதிய வச்சுக்கணும். இங்க இருந்து நீங்க போகும்போது ஒரு செய்தியைத்தான் அறிந்து சென்றாலும் சரி, அதை தெளிவாக ஆதாரத்தோடு புரிந்து விளங்கி எடுத்து செல்ல வேண்டும். இன்னக்கும் சதரவுன பஅதி அஸரத்தன், நிச்சயமாக எனக்கு பின்னால் பார்ப்பீர்கள். அஸரத்தன் இதான் நம்ம விளக்கணும். அஸரத்தன் என்று சொன்னால் துன்யாவுடைய செல்வத்தை ஆட்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு மட்டும் கொடுத்து விடுவது, பங்கு, அதாவது ஆட்சியிலே பங்கை, ஆட்சியினுடைய அந்த அதிகாரங்களை ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு மட்டும் கொடுப்பது, இதற்கு பேர் என்ன சொல்லப்படும்? அஸரத்தன். இப்படி ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். வஉமூரன் துன்கிரூனஹா, இன்னும் பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவற்றை நீங்கள் மறுப்பீர்கள், அவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதாவது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். சரியா? எவ்வளவு பெரிய ஒரு முன் அறிவிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்வின் வாயினால் கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். அங்கே இந்த பிரச்சனையை கூறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டுவிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு தீர்வு என்ன? சரியா? தீர்வு இல்லாமல் நாம் இந்த மார்க்கத்திலே விடப்படவில்லை. காலு ஃபமா தஅமுருனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளை தருகிறீர்கள்? அந்த நேரத்திலே நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளையை கொடுக்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்து இலைஹிம் ஹக்கஹும் வஸலுல்லாஹ ஹக்ககும். நல்ல கவனமா கேளுங்க வாசகத்தை. அத்து இலைஹிம் ஹக்கஹும் வஸலுல்லாஹ ஹக்ககும். அத்து நிறைவேற்றி விடுங்கள். அத்து அத்தா யு அத்தி, நம்ம தொழுகைக்கு சொல்லுவோம் பாருங்க, அதா என்று சொல்லி, அதா உஸ்ஸலா, தொழுகையை நிறைவேற்றுதல். அத்தா யு அத்தி அதான் தஅதியதன், நிறைவேற்றுதல். அத்துல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்படும். அத்து, நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அதுவும் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு சொல்லப்படும். குறையில்லாமல் முழுமையாக நிறைவாக நிறைவேற்றி விடுவது. அத்து, நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். இலைஹிம், அப்ப இங்க ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய சொல்லிலே இங்கே ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது. எங்கே அந்த வாசகம் மறைந்திருக்கிறது? எங்கே மறைந்திருக்கிறது? ஆரம்பத்தில் வந்துச்சு பாருங்க, இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில், இன்னக்கும் சதரவுன பஅதி அஸரத்தன், அஸராவை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுக்குள்ளார என்ன இருக்கு? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஞானத்தை பாருங்கள், அவர்களுடைய வாசக அமைப்பை பாருங்கள். எனக்கு பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் உங்களை விட்டு விட்டு செல்வங்களை எல்லாம் தங்கள் குடும்பங்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி சொன்னார்களா? பிரச்சனை பெரிதாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வாசகம் என்ன? சதரவுன பஅதி அஸரத்தன், தேர்ந்தெடுப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது கெட்ட தேர்ந்தெடுப்பு, உறவின் காரணமாக, குடும்பத்தின் காரணமாக, வம்சாவளியின் காரணமாக தேர்ந்தெடுத்தல். தகுதியின் காரணமாக அல்ல, தகுதியின் காரணமாக, கல்வியின் காரணமாக, ஒழுக்கத்தின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது நீதமான தேர்ந்தெடுத்தல். தேவையின் அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது நீதமான தேர்ந்தெடுத்தல். அதற்கு மாற்றமாக என் குடும்பத்தார் தகுதி இல்லாதவராக இருந்தாலும் சரி, என் உறவினர் அதற்கு அங்கே அவருக்கு தகுதி இல்லை என்றாலும் சரி, இதற்கு பேர் என்ன? அநீதமான தேர்ந்தெடுத்தல். புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அஸரத்தன் என்று சொன்னதிலிருந்து இதை புரிய வருகிற சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப அநியாயக்கார அரசர்கள் வருவார்கள், அநீதி இழைக்கின்ற ஆட்சியாளர்கள் வருவார்கள்,
மக்களுடைய செல்வங்களை சூறையாடக்கூடியவர்கள் வருவார்கள், மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் தங்களுக்கு மாற்றக்கூடிய அதிகாரிகள் வருவார்கள் என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டு அந்த நிலையிலே அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களுக்கு என்ன கட்டளை தருகிறீர்கள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்து இலைஹிம் ஹக்கஹும், அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர்களுடைய ஹக்குகளை. புரிகிறதா? இப்ப அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். யார் அவர்கள்? ஆட்சியாளர்கள். யார் இப்படி அநீதமாக நடக்கிறார்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை கொடுத்து விடுங்கள். அதாவது உங்கள் மீது அவர்களுக்கு என்ன ஹக்கு இருக்கிறதோ, நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, கட்டுப்படுவதோ கீழ்ப்படிவதோ அவர்களுடைய கட்டளையின்படி அதிகாரத்தின்படி நடப்பதோ என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நீங்கள் செய்து விடுங்கள். அடுத்து வஸலுல்லாஹ ஹக்கக்கும், உங்களுடைய ஹக்கை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அழகான ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். வஸலுல்லாஹ ஹக்கக்கும், நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்கள் ஹக்கை. கேட்கிறாங்களா இல்லையா? உரிமை போர். என்ன போர்? உரிமை மீட்பு போர். என்ன போர்? உரிமை மீட்பு போர். இன்னும் எத்தனையோ போர். எப்படி வேண்டுமானால் அவர்கள் பேர் வைத்துக் கொள்ளட்டும். நம்ம இதெல்லாம் கூடுமா கூடாதா, அது என்ன சரியா தப்பாங்கிறத பத்தி பேச வரல. நிலைமை ஹதீஸில் வந்திருக்கின்ற விஷயங்களை நம்முடைய தற்கால நிகழ்வுகளோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஹக்குகளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். புரியுதா? அந்த குழப்பமான காலம் வரும்போது இப்படி நீங்கள் உலகத்திலே துன்யாவிலே சோதிக்கப்பட்டு வறுமை கஷ்டம் பிரச்சனையா இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியல, சோதனையா இருக்குது, சரியான ஆட்சியாளர்கள் இல்ல, கல்வியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு எந்த விதமான ஒதுக்கீடுகளும் இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? அதுக்காக வேண்டி அவர்களிடத்திலே சண்டை செய்யாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்துவிட்டு உங்களுடைய ஹக்குகளை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சரி, இப்ப இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அப்படி விளக்கம் எழுதும் பொழுது பல ஹதீஸுகளை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அதில் ஒரு ஹதீஸ் என்னவென்றால், வஉமூரன் துன்கிரூனஹா, பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அது என்ன விஷயத்திலே பார்ப்பீர்கள்? தீனுடைய விஷயத்திலே, மின் உமூரி தீன். ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். தீனுடைய விஷயத்திலே நீங்கள் அறியாத பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை எழுதுகிறார்கள். கான பனு இஸ்ராயீல் தசூசுஹுமுல் அன்பியா குல்லமா மாத நபிய்யுன் காம பஅதஹு நபிய்யுன் வ இன்னஹு லா நபிய்ய பஅதி வ சதகூனு குலஃபா ஃபயக்ஸுரூன். முந்தைய காலத்திலே நபிமார்கள் மக்களை, பனி இஸ்ரவேலர்களை, கான பனு இஸ்ராயீல் தசூசுஹுமுல் அன்பியா, இஸ்ரவேலர்களை நபிமார்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்சி யாரிடம் இருந்தது? நபிமார்களிடத்திலே இருந்தது. ஒரு நபி இறந்து விட்டால் அடுத்த நபி அந்த மக்களை வழிநடத்துவார். எனக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள், எனக்கு பின்னால் நபி வரமாட்டார்கள். வஸதகூனு குலஃபா, யார் வருவார்கள்? கலீஃபா வருவார்கள், கலீஃபாக்கள் வருவார்கள். ஃபயக்ஸுரூன், அவர்கள் அதிகம் வருவார்கள், நிறைய பேர் வருவாங்க, ஆட்சியாளர்கள். அதற்கு பிறகு இந்த ஹதீஸ் வருகிறது. அப்போது நீங்கள் பல காரியங்களை பார்ப்பீர்கள், அவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் பல உங்களை விட்டுவிட்டு பிறரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். புரியுதா? அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இந்த விஷயத்தையும் நமக்கு விவரிக்கின்றார்கள். அது ஆட்சியாளர்கள் என்ற பெயர், அதிகாரிகள் என்ற பெயரை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். சரி, இமாம் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது ஹதீஸை அறிவிக்கின்ற மற்றொரு அறிவிப்பில் எப்படி வருகிறது என்றால், வதஸ்அலூனல்லாஹ அல்லதீ லக்கும், உங்களுக்குள்ளதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஹக்கக்கும் என்ற வார்த்தை இல்லாமல் உங்களுக்குள்ளதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சரி, இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய அறிஞர்களிலே ஒருவர், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய இமாம்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க இமாம் அவர்கள்.
இதற்கு என்ன விளக்கம்? உங்களுடைய ஹக்கை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்றால் என்ன பொருள்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் ஹதீஸை அதற்குரிய அறிஞர்களோடு அவர்களுடைய விளக்கத்தோடு கற்க வேண்டும் என்று சொல்கிறோம்? அப்படி இல்லை என்றால் மக்கள் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப அதை திருப்பி விடுவார்கள். யாருக்காவது இந்த ஹதீஸை நாம் சொல்லும் போது இந்த விஷயம் மனசுல வந்திருக்குமா என்று சொன்னால் இல்ல மாஷா அல்லாஹ் வந்திருக்காது. ஏன் சொன்னா இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி செய்யறோமா? இன்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள், ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சி செய்பவர்கள், ஆட்சியாளர்களை எதிர்த்து சண்டை செய்பவர்கள், ஆட்சியாளர்களுக்கு எதிராக முஸ்லிம்களை உசுப்பேத்துபவர்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்துபவர்கள் எல்லா காரியத்தையும் செய்வார்கள். ஆனால் ஒன்றை விட்டு விடுவார்கள். எதை விட்டு விடுவார்கள்? எது ஏவப்பட்டதோ அதை விட்டு விடுவார்கள். ஏவப்படாத அல்லது தடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். புரியுதா என்னன்னு சொல்லி? கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். சரி, என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ் இந்த ஆட்சியாளர்களை எங்களுக்கு நீதம் செலுத்தும்படியாக நீ ஆக்கிக் கொடு, அவர்களுக்கு நீதத்திற்கு தௌஃபீக்கை கொடு, நீதவான்களாக அவர்கள் நடப்பதற்கு அவர்களுக்கு நீ உதவி செய், அவர்களை நீதவான்களாக நீ மாற்று. அல்லது யா அல்லாஹ் இவர்களை விட்டுவிட்டு சிறந்தவர்களை எங்களுக்கு நீ கொடு. நடக்குதா? நடக்குதா? துஆ கேட்கிறார்களா? யாராவது தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சு யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளரை ஏற்படுத்து. இங்க இருந்து போவாங்க கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும், தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது, வணக்க வழிபாடு இருக்காது, எல்லா ஹராமும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 ரக்காத் தொழுதுட்டு துஆ கேளுங்கன்னு சொல்லிட்டு. அது செய்வாங்களா? அது செய்வாங்களா? முஸ்லிம்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் தெருவுல, முஸ்லிம்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் சந்தியில, தொழுகையை பாழாக்குவார்கள், கூட்டங்களை போட்டு இபாதத்தை பாழாக்குவார்கள், முஸ்லிம்களுடைய ஹிஜாபை பாழாக்கி எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார்கள். ஆனா நடக்குமா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, உங்களுடைய ஹக்கை அல்லாஹ்விடத்துல கேளுங்கள் என்றால் என்ன? யா அல்லாஹ் நீதமான ஆட்சியாளர்களை எங்களுக்கு ஏற்படுத்து, எங்கள் ஆட்சியாளர்களை நீதவான்களாக ஆக்கு. ஏங்க வேறு சில ஹதீசுகளில் வருகின்றன, ஆட்சியாளர்கள் எப்படி அமைவார்கள் என்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி அமைவார்கள். எப்படி அமைவார்கள்? நீங்கள் நன்மையை ஏவவில்லை என்றால், தீமையை தடுக்கவில்லை என்றால் அநியாயக்கார அரசனை அல்லாஹ் சாட்டுவான். அவன் உங்களில் பெரியவரை மதிக்க மாட்டான், சிறியவருக்கு இரக்கம் காட்ட மாட்டான். அப்போது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பீர்கள், அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு தனி மனிதனாக ஜமாஅத்தாக சேர்ந்து நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். எத்தனை இயக்கங்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய மொத்த சுருக்கம் என்ன? நன்மையை ஏவாது, தீமையை தடுக்காது. ஆட்சியிலே பங்கு கேட்போம், அரசியல் ரீதியாக ஒன்று சேருவோம், இன ரீதியாக ஒன்று சேருவோம். இதான வேற ஏதாவது இருக்குதா? என்ன முஸ்லிம் என்ற பெயர், அந்த இன அடிப்படையில ஒன்று சேருவோம். நன்மையை ஏவாது, தீமையை தடுக்காது. அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் தர்காக்கு சுஜூது செய்பவனாக இருந்தாலும் சரி, வட்டி வாங்குபவனாக இருந்தாலும் சரி, தொழுகை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, ஜினா செய்பவனாக இருந்தாலும் சரி, மதுக்கடை வைத்திருப்பவனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எல்லாம் இங்கே பேசாது. அதெல்லாம் தனியா அங்கங்க பேசிக்கிட்டோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸுக்கு சுஃபியானு ஸௌரி விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது பி அய்யுல் ஹிமஹும் இன்சாஃபக்கும், உங்களுக்கு நீதம் செலுத்தும்படி, அவர்களுக்கு அறிவை போடும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அவ் யுப்திலக்கும் கைரம் மின்ஹும், இவர்களை விட சிறந்தவர்களை உங்களுக்கு கொண்டு வரும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து இதே ஹதீஸ் முஅஜ்ஜமு தபரானியிலே வருகிறது. யஸீத் இப்னு ஸலமா அல் ஜுஃபி அறிவிக்கின்றார்கள், அன்னஹு قال யா ரசூலல்லாஹ் இன் கான அலைனா உமரா يأخذون بالحق الذي علينا ويمنعون الحق الذي لنا أن نقاتلهم. என்ன கேட்கிறார்கள்?
தெளிவா எல்லா விஷயமுமே ஹதீஸ்ல தெளிவுபடுத்தப்பட்டுருச்சுங்க. இன்று குழப்பம் எதனால, பிரச்சனை எதனால, வழிகேடு எதனால? ஒன்று ஹதீஸை தெரியாதனால், அல்லது தெரிந்துவிட்டு மறைத்ததால், அல்லது நப்சிற்கு ஏற்ப அதற்கு விளக்கம் கொடுத்து புரட்டியதால். அதனாலதான் பிரச்சனை. சொல்றாங்க பாருங்க, யஸீத் இப்னு ஸலமா அல்-ஜுஅஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் மீது சில ஆட்சியாளர்கள் வந்தால், பின்னாடி காலத்துல இன் கான அலைனா உமரா, அமீருடைய பன்மை உமரா, ஆட்சியாளர்கள் வந்தால், எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? யஹுதுன பில் ஹக்கில்லதி அலைனா, எங்கள் மீது உள்ள அவர்களுடைய கடமையை வாங்கிக் கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். டாக்ஸிலிருந்து, வரியிலிருந்து, இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அவற்றையெல்லாம் வாங்கிக் கொள்கிறார்கள். பையாத்தை வாங்கிக் கொள்கிறார்கள், எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது எங்களுக்குள்ள ஹக்கை எங்களுக்கு தடுத்து விடுகிறார்கள். அதாவது எங்களுக்கு சேர வேண்டியதை எங்களுக்கு தடுத்து விடுகிறார்கள். இதை விட தெளிவா எப்படிங்க கேட்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இன் கான அலைனா உமரா யஹுதுன பில் ஹக்கில்லதி அலைனா வயம்னஊனனா அல் ஹக்கல்லதி லனா, எங்கள் மீது அவர்களுக்குள்ள ஹக்கை வாங்கிக் கொள்கிறார்கள், அவர்கள் மீது எங்களுக்குள்ள ஹக்கை தடுத்துக் கொள்கிறார்கள். கேட்கிறாங்க, அனுகாத்திலுஹும், நாங்கள் அவர்களிடத்திலே சண்டை செய்யட்டுமா, கித்தால் போர் செய்யட்டுமா? அனுகாத்திலுஹும் நாங்கள் அவர்களிடத்திலே போர் செய்யட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா. பதில் என்ன? லா, நோ, கிடையாது. அப்புறம் என்ன சொன்னார்கள்? அலைஹிம் மா ஹும்மிலு வ அலைக்கும் மா ஹும்மில்தும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவர்கள் மீது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உங்கள் மீது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் பாழாக்கியதால், இதுக்கு விளக்க சொல்றேன், இதோட ஹதீஸ் நின்றது. அலைஹிம் மா ஹும்மிலு வ அலைக்கும் மா ஹும்மில்தும், அவர்கள் மீது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்கள் மீது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அதாவது அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் பாழ்படுத்தியதால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் பாழ்படுத்தி வரம்பு மீறி விடாதீர்கள். எவ்வளவு தெளிவான விளக்கம்! இதே ஹதீஸ் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக முஸ்லிமிலே பதிவாகிறது. எப்படி? சயகூனு உமரா ஃபயரிஃபூன் வ யுன்கிரூன் ஃபமன் கரிஹ பரிஅ வமன் அன்கர ஸலிம வலக்கின் மன் ரضிய வதபஅ. அந்த ஹதீஸில் என்ன வருகிறது? எனக்கு பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், எனக்கு பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்களை மக்கள் அறிவார்கள், அவர்களை மக்கள் மறுப்பார்கள். அவர்களுடைய செயல்களில் பல செயல்களை அறிவார்கள், நல்ல காரியமும் இருக்கும், பல தீய காரியமும் இருக்கும். சரியா? ஃபமன் கரிஹ, யார் அவர்களுடைய தீய காரியத்தை வெறுத்து விட்டானோ, பரிஅ, அவன் நீங்கிக் கொண்டான், குற்றத்திலிருந்து நீங்கிக் கொண்டான். ஒமன் அன்கர, யார் அவர்களிடத்திலே சென்று சொல்ல வேண்டிய முறையிலே நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினானோ, மறுத்தானோ, தடுத்தானோ, சலீம, அவன் பாதுகாப்பு பெற்றான், அவன் ஈடேற்றம் அடைந்து விட்டான் அல்லாஹ்விடத்திலே. ஆனால் வலக்கின் மன் ரضிய வதபஅ, யார் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறானோ, அவர்களுடைய செயலை பொருந்தி கொள்கிறானோ, இவன் தான் பிரச்சனை, இவன் மாட்டிக்கிட்டான் வம்புல. புரியுதா? வலக்கின் மன் ரضிய வதபஅ. அப்ப சஹாபி கேட்கிறார், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு அஃபலா நுகாத்திலுஹும், அப்படியா யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவர்களிடத்திலே போர் புரிய வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால லா மா ஸல்லு, கூடாது, அவர்கள் தொழுகின்ற வரை, அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக இருக்கின்ற வரை அவர்களுக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது, போரிடக்கூடாது. சரியா? இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம், அடிக்கடி தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். தொழுகையை விடுவது மார்க்கத்திலே தொழுகையை விடுவது என்ன? குஃபுருடைய செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க தொழுகிற வரைக்கும் சண்டைக்கு போகாதீங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப தொழுகையை விட்டுட்டாங்கன்னா அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, இப்ப நீங்க அவர்களை எதிர்க்கலாம். பின்னால் பல ஹதீசுகள் வர இருக்கின்றன.